பரம சிரேஷ்டமான பகவத் ரூபத்தை உள்ள பார்த்தேன், அந்த சரீரத்தை தியாகம் பண்ணேன். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு தியானம் பண்ணே கிடைக்கல, ரொம்ப முயற்சி பண்ணேன் கிடைக்கல. இப்போ ஆகோ தெய்வமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி. பகவான் திடீர்னு பார்த்தா நாரதருக்கு முன்னாடி வந்து நிற்பார். உடனே நாரதர் கேட்பார், என்ன பகவானே என்ன செய்திம்பார். என்ன திடீர்னு வந்திருக்கீரே, என்ன செய்தி? உடனே அந்த சுவாமி பகவான் சொல்லுவாரா, இல்லை நாரதா, நீ கூப்பிட்டது போல இருந்தது, அதனால வந்தேன்பார். அன்னைக்கு கூப்பிட்டார், ட்ரை பண்ணார், முக்கினார், என்னெல்லாமோ பண்ணார், ரூபம் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு கூப்பிடவே இல்லை, ஸ்மரிக்க கூட இல்லை. ஆனா அந்த ரூபத்தோட பகவான் வந்து சங்கச்சக்கரதாரியாக முன்னாடி நின்று தரிசனம் கொடுத்துட்டே இருக்கு. எப்பேற்பட்ட பாக்கியம்! ஆனா இவருக்கு அடிக்கடி கிடைக்கிறது, நினைக்க கூட இல்லை, ஆனா பகவான் வந்து கொடுக்கிறார். இதெல்லாம் எதனாலன்னா அந்த சாது சங்கம், பகவானுடைய நாமத்தினுடைய பிரபாவம். அதனால நீங்க அந்த பாகவதத்தை பண்ணுங்க. பண்ணினா உங்களுக்கு மனசுல இருக்கிற துக்கமும் போகும். நீங்க இப்படி ஒரு கிரந்தத்தை பண்ணணும்னு இந்த கிரந்தத்தை உபதேசம் பண்ணிட்டு போனேன். இந்த சதுஸ்லோகி பாகவத்தை உபதேசம் பண்ண வியாசாச்சாரியால் இந்த பாகவதம் பண்ண. ரெண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டாங்க. இன்னொரு கேள்வி, மற்றொரு கேள்வி என்னன்னா, இந்த சுகாச்சாரியால் என்னமா அத்தியனம் பண்ணார்? அவர் தான் ஞானின்னு தேவை. எதனால பண்ணார்னா, இந்த பாகவதத்தை பண்ண பிறகு வியாசாச்சாரியால் அவர் இருக்கிற காலத்திலேயே அந்த கிரந்தம் லோக பிரசித்தமாயிடுச்சு. அப்படி சுகாச்சாரியால் ஒரு சமயம் அவ அப்பா பூனல் போடணும்னு நினைக்கிறா. அந்த குழந்தைக்கு பூனல் போட்டு வைக்கணும். பிறந்ததுலேருந்து ஞானியா இருக்கார் சுகாச்சாரியால். அவருக்கு பூனல் போடுவோன்னா அவர் வஸ்திரமே இல்லை, கௌபீனம் இல்லை, கடிசூத்திரம் இல்லை, ஆத்த விட்டு ஓடி போயிட்டார். இவர் என்ன பண்ணார்னா, எம் பிரௌரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரககாதராஜுஹாவா புத்ரேதி தன்வயதயா தரவோபிநேதுகு. இவர் என்ன பண்றார், அந்த புத்திரன் ஆட்ட விட்டு ஓடிட்டார் சுகாச்சாரியால். அவரை கூப்பிடணும்னு புத்ரா புத்ரா புத்ரான்னு கத்திண்டே வரார். வாப்பா, ஆத்துக்கு வாப்பான்னு சொல்றதுக்காக கூட்டிண்டே பின்னாடி வரார். இவர் இப்படி கூப்பிட்டுட்டே வரார். இவர் என்னன்னு கேட்காம ஓடிண்டே இருக்கார். யாரு? சுகாச்சாரியார். ஏன்னா ஞானி. அவர் அப்படி போகும்போது இவர் கேட்கல, அவர் சர்வம் பிரம்மமயம் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய தரவோபினேதுகும் மரங்கள்லாம் அப்பா அப்பா என்ன என்னன்னு கேட்டதும் இவருக்கு பிரதிநிதியார். ஏன்னா இவரும் மரமும் ஒண்ணுங்கிற எண்ணம் தானே இவருக்கு. அதனால மரங்கள்லாம் இவருக்கு பதிலாக கேட்டது. அவர் அப்படியே போயிட்டார். போற காலத்துல இந்த ஆத்த விட்டு ஓடி போயிட்டார் சுகாச்சாரியால். போன சுகாச்சாரியால் அங்கும் இங்கும் சுத்தினார். சுத்தி காடுகள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பண்ற காலத்துல ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம் வந்தது. காடுகள்ல சுத்தின்னு இருக்கார், ரிஷியினுடைய ஆசிரமம். அந்த ரிஷியினுடைய ஆசிரமத்து வாசல்ல அப்படி கிராஸ் பண்ற நேரத்துல ஒரு ஸ்லோகம் காதுல விழுறது. பருகாபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிஷம் வைஜயந்தீஞ்சமாலாம் ரந்திரான்வேனோ அதரசுதயா பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரவணம் பிராவிஷத்து கீதகீர்த்தி. பகவான் அப்படி கோப குழந்தைகளோடு, ஆயிரக்கணக்கான மாடுகளோடு, கன்றுகளோடு இந்த பிருந்தாவனத்துக்கு கார்த்தால கிளம்பி போயிட்டார். ராத்திரி அந்த புழுதிப்படிய சுவாமி அப்படி பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசமாகிறார்னு அந்த கட்டத்தை வர்ணிக்கக்கூடியதான இந்த ஸ்லோகத்தை சொன்னார். யாரோ ஒரு ரிஷி பத்னி பாட்டு, அவர் இருக்கிற காலத்திலேயே அதை ஒரு பாட்டு கட்டி மெட்டு போட்டு பாடுறா. அந்த ரிஷி பத்னி பாடின உடனே அது இவருடைய காதுல விழுறது. காதுல விழுந்தோடனே ஆகா, இப்படி ஒரு அருமையான ஸ்லோகமா இருக்கே, யார் பண்ணது, என்ன பண்ணதுன்னு விசாரிக்கிறதுக்காக விசாரிக்கிறார். பார்த்தா இது வியாசாச்சாரியால் பண்ணது, ஸ்ரீமத் பாகவதம்னு பேரு அப்படிங்கிறத சொன்ன உடனே அப்பதான் இவர் நினைச்சாரா, ஆகா நம்மளுடைய அப்பா இப்பேற்பட்ட அருமையான கிரந்தத்தை பண்ணியிருக்கார். இந்த அப்பாவை தியாகம் பண்ணிட்டு ஞானத்துக்காக வெளியில வந்துட்டோமே. ஒரு ஸ்லோகத்தினால சமாதியை கொடுக்கக்கூடிய ஸ்திதியில இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம், ஆனா அதை விட்டுட்டு நம்ம வெளியில ஞானத்தை தேடி ஓடி வந்தோமே. எந்த அப்பாவன்னா புத்திரேதி தன்மையதையா, அவ அப்பா 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 அப்பான்னு கூட்டார். ஆனா அவருடைய காதுல கேட்காம ஓடி வந்துட்டார். வர காலத்துல அந்த தரவோபினேதுகோ அந்த அங்க இருக்கக்கூடியவாள்லாம்
அந்த மரங்கள்லாம் கேட்டுது. அப்போ ஓடி வந்துட்டார். இப்பேற்பட்ட ஒரு அரியதான பொக்கிஷம் நம்ம அப்பாட்ட இருக்கு, அந்த அப்பா விட்டுட்டு ஓடி வந்துட்டோமேன்னு திரும்பி போய் அப்பாட்ட நமஸ்காரம் பண்ணி, எனக்கு இந்த பாகவதத்தை எனக்கு சொல்லி கொடுங்கோ, உபதேசம் பண்ணுங்கோ நமஸ்காரம் பண்ணி கேட்ட உடனே அவ அப்பா உபதேசம் பண்றார். வியாசாச்சாரியால் இதை பாகவதத்தை அத்தியன கிரமத்தில் அவர் கத்துண்டார். அதுவும் இல்லாம மற்றொரு விஷயம் என்னன்னா, இவர் வருத்தப்பட்டது குழந்தை இப்படி கூட்டுண்டு புத்திரேதி தன்வயத்தையான ஓடுற காலத்துல இவர் கேட்கலங்கிறது மட்டும் இல்லை, அதை தவிர இன்னொரு தாபம் என்னன்னா, அந்த பக்கத்தில் வரக்கூடிய ரிஷிகள், தேவலோகத்து கந்தர்வ ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருக்கா. ஞானி இப்படி போனார் சுகாச்சாரியால், அவர் போனதை பார்த்துட்டு அவர் அப்படி கிராஸ் பண்ண போறார். மேலே வந்து நமஸ்காரம் பண்ணா, நமஸ்காரம் பண்ணி அவர் போன பாதையை பார்த்துட்டே நிற்கிறார். வஸ்திரம் இல்லை வாழ்க்கை. பின்னாடியே லங்குன்னு ஓடிட்டு வரார் வியாசாச்சாரியார். அவரை பார்த்தோன்னே நமஸ்காரத்தை பண்ணிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டான். உடனே அவருக்கு விலட்சணமா இருந்தது, என் பையன் யுவா, அவனுக்கு முன்னாடி வஸ்திரம் இல்லாம நமஸ்காரம் பண்றேன், நானும் விருத்தன், என்னை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒளிஞ்சு வேற நிற்கிறேளே, இது என்ன பரிபவப்படுத்துற மாதிரினா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் இந்த கேள்வி கேட்கறதுனாலே நீர் அஜ்ஞானி, உங்க உள்ள ஞானின்னு இந்த தேவலோகத்து கந்தர்வ ஸ்திரீகள் சொல்லினாரோனோ நீர் அஜ்ஞானின்னு. அதுவும் இந்த வியாசாச்சாரியாளுக்கு ஒரு வருத்தம். அஜ்ஞானின்னு சொன்னது ஒரு வருத்தம், ஏதோ ஒரு காரியம் பாக்கி இருக்கிறதாகவும் மனசுல நினைச்சார். ரெண்டு துக்கமும் இப்ப ஒரு இதுல தீர்ந்தது. என்னன்னா, அந்த அவ சொன்ன அந்த துக்கமும் போச்சு. இந்த புத்திரேதி தன்வயத்தையான இவர் ஓடினாரே, அந்த புத்திரன் இப்ப இவரை தேடின்னு வந்துட்டார். இவர் புத்திரன் தேடின்னு ஓடினார். ஆனா பாகவதம் இவர்கிட்ட வந்து இவர் பண்ணின உடனே ஓடி போன புத்திரன் இவர்கிட்ட வந்துட்டார். அந்த பாகவதம் இவர்கிட்ட இருந்தோடனே அந்த புத்திரன் இவரை தேடி வரும். என்னன்னா, லௌகீகமான இருந்த மனக்லேசமும் போச்சு, பாரமார்த்திகமா உள்ள கிளேசமும் போச்சு. ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். ஏன் சுகர் எப்படி பண்ணார்னார், அதற்கும் பதில் சொன்னார். மூன்றாவதாக, இந்த பரீட்சித்துக்கு என்னமா பிராமண சாபம் வந்தது, அதற்கு பதில் சொல்லும் வாயிலாக எங்கேருந்து கதையை ஆரம்பிக்கிறார்னா, மகாபாரத யுத்தம் கடைசியில் நடந்துட்டு இருக்கிற காலத்தில் இந்த பஞ்சபாண்டவாளுடைய குழந்தைகள்லாம் அரக்கு மாளிகைகளில் தூங்கிட்டு இருந்தா. உடனே இந்த இவன் துரியோதனன் பார்த்தா, அஸ்வத்தாமா பார்த்தா, இந்த குழந்தைகள்லாம் போய் வதம் பண்ணி விட்டான். இவாளை வதம் பண்ணுறதுக்காக பிளானு. ஆனால் சுவாமி அதுலேருந்து அவளை காப்பாற்றி விட்டார். இவா குழந்தைகள் 5 பேர் இருக்க, அவளை வதம் பண்ணி விட்டா. வதம் பண்ண மறுநாள் கார்த்தால போய் பார்க்குறா, கன்றிழுந்த மாடு எப்படி கன்றிழுந்தா துடிக்குமோ அது போல திரௌபதி துடிக்கிறான். என் குழந்தைகளை யார் வதம் பண்ணான்னு தெரியலையேன்னு கதறா. உடனே அவர் பார்த்தார், அந்த எதை சொன்னா அந்த சாபம் அந்த பொம்மநாட்டிக்கு சமணமாகுமோ அப்படி ஒரு சபதத்தை சொன்னான். ஏவம் பரீட்சதா தர்மம் ஆகரிஷ்யேஷரஸ்தஸ்ய யஸ்தே மானினி புத்ரஹா. உடனே அந்த அர்ஜுனன் ஒரு சபதம் பண்ணா. இந்த திரௌபதி இப்படி கதறா. உடனே ஒரு சபதம், ஏன்னா க்ஷத்ரியனா இருக்கிறதுனால யார் இந்த காரியத்தை பண்ணினானோ அவனுடைய சிரசை இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை பிடிச்சு கொண்டு வந்து உன் காலடியில போடும். கிளம்பினான். நேரா தேடுறதுக்கு வேலையே இல்லை. மீதி இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று அஸ்வத்தாமா, மற்றொன்று துரியோதனன் அடிபட்டு கிடக்கா. மற்றொன்று அஸ்வத்தாமா. நேரா அந்த அஸ்வத்தாமாவோட யுத்தத்துக்கு போக பிரம்மாஸ்திர பிரயோகம் அதில் அவனுக்கு போடதான் தெரியுமே தவிர உபசம்ஹாரம் பண்ண தெரியாது. சுவாமி அர்ஜுனன்ட்ட சொல்லி அதையும் உபசம்ஹாரம் பண்ண நிராயுத பாணியா இருக்க அவனோட யுத்தம் பண்ணி அவனை வில்லில் இருக்கிற நான் எடுத்து தலையோடு கால் கட்டி அவனை தேர்தட்டில் கொண்டு வந்து போட்டா இந்த அர்ஜுனன். உடனே சுவாமி சொன்னார், அப்பா அர்ஜுனா, நீ என்ன சபதம் பண்ணியிருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? பாஞ்சாலி கிட்ட என்ன சபதம் பண்ண? ஆகரிஷ்யே சிரஸ்தஸ்ய, யார் இந்த காரியத்தை பண்ணானோ அவனுடைய தலையை கொண்டு வந்து போடுவேன். என்ன தேர்தட்டில் உடம்பை கட்டி கொண்டு போய் போடுறையே, இந்தா வாள் இருந்தா அவனுடைய தலையை வெட்டு.
ஏன் சுவாமி இதை சொன்னார் அப்படின்னா, ஏவம் பரீட்சதாதரம் 18 அத்தியாயம் இந்த யுத்த காலத்தில் உபதேசம் பண்ணியிருக்க. இவன் அந்த உபதேசத்தை ஏத்துன்னு இருக்கானா, தன்னை குருவா நினைச்சுட்டு இருக்கானா, உபதேசத்தை மனசுல வாங்கிட்டு இருக்கானா, இல்லை டைம் பாஸ் கேட்டுட்டு போயிட்டானா, இதை தெரிஞ்சுக்கணும். அதனால கத்தியை கொடுத்து வெட்டுன்னா அவன் பாஸ் பண்ணிட்டான். நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நைச்சத்தந்தும் குருசுதம் யத்யபி ஆத்மஹனம் மகான். பொதுவாகவே பிராமணால வதம் பண்ணக்கூடாது. அதுவும் இவன் நம்மளுடைய துரோணாச்சாரியாருடைய புள்ள, குருவுக்கு நிகரானவன். அதனால இவனை நான் வதம் பண்ண மாட்டேன். குருவுக்கு சமம் இவன். நீ என்ன சொன்னாலும் நான் வதம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே பகவானுக்கு சந்தோஷம். உள்ளூர வெளியில கத்தியை கொடுத்தாரே தவிர இவன் நம்ம சொன்ன அந்த தர்மத்தை அழகா கடைபிடிக்கிறான்னு மனசுக்குள்ள ஒரு தர்மம், ஒரு சந்தோஷம். உடனே நேராக கொண்டு போய் அந்த திரௌபதியினுடைய காலடியில் போட்டா. அவாங்முகம் கர்ம வாமஸ்வபாவா கிருபயான நாமச்சா. கொண்டு போய் போட்டா. திரௌபதி யார் அந்த பாப்பின்னு பார்க்கறதுக்காக முன்பக்கம் வரா. இவன் முன்ன போனா இவன் இந்த பக்கம் தலையை திருப்பிக்கிறான், திருப்பி இந்த பக்கம் போனா அந்த பக்கம் தலையை திருப்பிக்கிறான், முகத்தையே காமிக்க மாட்டேங்கிறான் அந்த பாப்பி. அஸ்வத்தாம் உடனே அவ பார்த்தா எல்லாத்தையும் பட்டுன்னு வந்து முன்பக்கமாக வந்து பார்த்தா, எல்லாத்தையும் தாண்டி பார்த்தா தன்னுடைய குருபுத்திரன் அஸ்வத்தாம் என்ன பண்ணான்னா, முச்சதாம் ஏஷா பிராமணா நிதராம் குருகோ. 3 பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இவனுடைய கையை அவுத்து விடுங்கோ, கட்டை அவுத்து விடுங்கோ. முச்சதாமேஷா, தயவு செஞ்சு அவுத்து விடுங்க. ஏன்னா குருவனுடைய புத்திரன், அவனாவது கட்டினானே தவிர வெட்டலையே தவிர கட்டிவிட்டான். ஆனால் திரௌபதி அதற்கு ஒரு படி மேலே போய் குருபுத்திரன் கட்டவும் கூடாது வெட்டவும் கூடாது, நீங்கள் அவுத்து விடு. கதறின உடனே சயேஷ பகவான் துரோணா பிரஜாரூபேன. துரோணர் வேற தனியாக ஒரு இடத்துல இல்லை, அவருடைய புத்திரனுடைய ரூபத்தில் தான் இருக்கார். அவர் வேற இல்லை, இவர் வேற இல்லை, அவுத்து விடுங்கன்னு சொல்லு. நான் ஒருத்தி கதறது போறாதா, அந்த கௌதமியும் இவனை இழந்த அவன் அம்மாவும் தவிக்கணுமா, அவுத்து விடுங்கோ. உடனே பார்த்தா அர்ஜுனனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப இவனை கொல்றதா கொல்லாம இருக்கிறதா. திரௌபதி சொல்றா அவுத்து விடுங்கோங்கிறா. இந்த பக்கம் பார்த்தா பீமன் என்ன சொல்றான், இவனை மன்னிக்கவே கூடாது, அவுத்து விடக்கூடாது, இவனை கொலை பண்ணுங்க. சுவாமி என்ன சொல்றாரு, எனக்கு பிடிச்சதை பண்ணுங்கிற. 3த்துக்கும் மத்தியத்தில் மாட்டின்னு இருக்கான் இந்த அர்ஜுனன். குரு பிரதிஸ்ருதம் யஸ்ய குரு பிரதிஸ்ருதம் சத்யம் பிரியஞ்ச பீமசேனஸ்ய பாஞ்சால்யா மஹ்யமேவச்சா. சுவாமி சொல்றார், நடுப்புற நின்றார். அந்த திரௌபதிக்கு பிடிச்சதையும் பண்ணு, பீமசேனனுக்கு பிடிச்சதையும் பண்ணு, தனக்கு பிடிச்சதையும் பண்ணு, எனக்கு பிடிச்சதையும் பண்ணு. எப்படி ஒரே நேரத்தில் கிழக்கையும் போயிட்டு மேற்கையும் போக முடியுமா? எப்படி போகிறது? என்ன பண்ணுறதுன்னா, ரொம்ப ஒருத்தரோடு இணங்கி பழகினா அவளுடைய சுபாவங்கள் அவளுடைய எண்ணங்கள்லாம் தெரியும். அர்ஜுனனுக்கு பகவானுடைய எண்ணங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா ஃப்ரெண்டோனும் உடனே பார்த்தா பகவானுடைய எண்ணம் புரிஞ்சுது. அந்த காலத்தில் எப்படின்னா, சிகோதகம் பண்ணாலே ஜீவன் போகிறதுக்கு சமம். உடனே பார்த்தா அந்த கிரீடத்தை எடுத்து சிகோதகம் பண்ணா அதுவே மரணத்துக்கு சமானம். அவனை ஜீவதசையோடு அனுப்பி மணிஞ்சகார மூர்தன்யம் த்விஜஸ்ய சகமூர்தஜம். இப்படி பண்ணி விட்டோன்னு அவனுக்கு ஒரு பொம்மநாட்டி நம்மளை விடுவிச்சுல உயிர் கிடச்சதேங்கிற எண்ணம் இல்லை. பொம்மநாட்டி நம்மளை விடுவிச்சுட்டாலே உயிர் பிச்சை கொடுத்து வெளியில் வரா மாதிரி ஆயிடுது. ஏதாவது ஒன்று அவளை திருப்பி பண்ணியாது. உடனே ஒரு அடுத்த கோபம் வருது. உடனே பார்த்தா இன்னும் மேலே என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணா ஒரு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண. என்ன சங்கல்பம்னா, இந்த லோகத்தில் பாண்டவ பீஜமே இருக்கக்கூடாது, எல்லாரும் கூண்டோட அழியணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண. இந்த பிரம்மாஸ்திரம் நேராக எங்கே வந்ததுன்னா, உத்தரைன்னு இருக்கக்கூடிய அபிமன்யுனுடைய சம்சார் அவ இருக்கா, அவளுடைய கர்ப்பத்தில் வந்து தயிக்கிறது. பொதுவாகவே நசூரியம் பஷ்யந்தி ராஜதாராக, சூரியன் கூட பார்க்க முடியாது ராஜ குடும்பத்து ஸ்திரீகளை, யுவராணிகளை. அதற்கு அப்படி இருக்கிற அவள், அதற்கு மேலே பால்யத்திலேயே வைதவியத்தை அடைஞ்ச ஒரு பொம்மநாட்டி, வெளியில் வரவே மாட்டா. அதற்கும் மேலே பூர்ண கர்ப்பிணியாம். அப்படி இருக்கிற அந்த பொம்மநாட்டி என்னமா வெளியில் வருவா? ஆனால் இந்த வஸ்திரம் உள்ளே போய் தகிக்கிறது,
எப்படி இருக்குன்னா ஒரு நெருப்பு கட்டிய வயத்துல வச்சு கட்டி விட்டது போல ஒரு வேதனை. பார்த்தா அந்த அஸ்திரத்தினுடைய வேதனை தாங்க முடியாம இந்த எல்லாத்தையும் விட்டா நேரா வந்து பகவானுடைய சரணத்துல விழும். பகவான் என்ன பண்றாருன்னா ராஜ்யத்தை ஜெயம் வாங்கி கொடுத்தாச்சு. அந்த தர்மபுத்திரருக்கு யுத்தத்துல ஜெயமாயாச்சு. ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல எல்லாம் நல்லபடியா முடிச்சாச்சுன்னு கிளம்புறார் சுவாமி துவாரகைக்கு. அப்படி யுத்தம் துவாரகைக்கு கிளம்பின்னு இருக்கார், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு நினைச்சுன்னு கிளம்புற நேரத்துல ஒரு சேஷம் என்னன்னா, ஒரு அழுக குரல். பார்த்தா யுவதி அபிமன்யு சம்சாரம் பூர்ண கர்ப்பவதி விதவ ஸ்திரீ. அவ ஓடி வந்து காலில் விழ, பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் தொதவயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷா சரஸ்தப்தா யசோ விபோ காமம் தகது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதாம். காலில் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்றா. பாகி பாகி, காப்பாத்து காப்பாத்து. ரொம்ப அவசரமா இருந்தா 2 வார்த்தை கூப்பிடுவான். பக்கத்துல ரொம்ப அவசரமா சார் சார் நீங்க பாருங்க சார் சார் அப்படின்னு 2 தடவை கூப்பிடுறோமே, அந்த அளவு அவசரமா அந்த உத்தரைக்கு. ஏன்னா பயத்துல அந்த அக்னி தகிக்கிறது. பாகி பாகி, காப்பாத்து காப்பாத்து. மகாயோகின் தேவ தேவா ஜகத்பதே, என்ன காப்பாத்து, இந்த அஸ்திரத்துட்டேன்னு காப்பாத்து. நான் ஒன்றும் உங்ககிட்ட சிபாரிசு கேட்கல, என்னுடைய ரத்த பந்துக்கள்ல நானும் ஒருத்தி, என்னை காப்பாத்துன்னு சொல்ல. ஜெகத்துக்கெல்லாம் நீதானப்பா பதி, ஜெகத்பதே. தனியா எனக்கு நீ கிருப்பை பண்ண வேண்டாம், ஜெகத்துக்கு நீ யாரா இருந்தாலும் உன்னுடைய பக்தாளுக்கு ரட்சணை பண்ணுவியோனோ அந்த விதத்துல என்னையும் பண்ணு. ஜெகத்பதே, ஜெகத்துல நானும் ஒருத்தி தானே, எனக்கு அனுகிரகம் பண்ணணும். உன்னை விட்டா வேற யாரும் இந்த கஷ்டத்திலேருந்து என்னை காப்பாற்றவே முடியாது. நாண்யம் தொதபயம் பஷ்யே. அப்படியே ஒருத்தர் என்னை காப்பாத்துறேன்னு சொன்னாலும் அதை நம்ப முடியாது. ஏன்னா அவளுக்கே 100 கஷ்டம் இருக்கு. அப்படி இருக்கிறவா என் கஷ்டத்தை என்னமா போக்குவா? நாண்யம் தொதபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றானே தவிர நாளைக்கு காப்பாத்துறேன்னு சொல்றான், நாளைக்கு காத்தாலும் அவன் இருப்பானானே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவ எப்படி நம்மளுக்கு அபயம் கொடுக்க முடியும்? அபயம் கொடுக்கலான்னா கொடுக்கறதுக்கு நீ ஒருத்தன் தான் இருக்க. உன்னை விட்டா வேற யாரும் அபயம் கொடுக்க முடியாது. உன்னை தவிர வேற யாராலையும் இந்த கஷ்டத்துல இருந்தும் காப்பாற்ற முடியாது. நாண்யம் தொதபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷா. எனக்கு என்ன கஷ்டம்னா 7 மாச பூர்ண கர்ப்பிணி நான், என் வயத்துக்குள்ள ஒரு அஸ்திரம் போய் தயிக்கிறது. கண்ணுக்கு தெரியாம இருக்கு, நெருப்பு கட்டிய வச்சு கட்டினது போல இருக்கு. உள்ள ரணவேதனையா இருக்கு. உள்ள அந்த அஸ்திரத்தை என்ன சாப்பிட சொல்லு, என் குழந்தைய விட்டுட சொல்லு. உள்ள சாப்பிட சொல்லு, இல்லை வெளியில வர சொல்லு. என் குழந்தைய ஒன்றும் பண்ணக்கூடாது, வேணா என்ன சாப்பிடட்டும். காமம் தகதுமாம், ஏதாவது பண்ணி இந்த அஸ்திரத்திலேருந்து என்ன வெளியில கொண்டு வந்துடும். அதனுடைய வேதனை என்னால் தாங்கிக்க முடியல. நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதாம். என்ன பண்ணாலும் சரி, இந்த குழந்தைய என்கிட்ட, என்னுடைய குழந்தைய காப்பாற்றி கொடுத்து. இதுதான் ஒரு மாத்ரு ஸ்வரூபம், தன்னுடைய மாத்ரு சுவாவம். தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, குழந்தைய ரட்சணை பண்ணி கொடுத்து. இந்த அஸ்திரத்துக்கு வேணா என்ன சாப்பிடட்டும், பலின்னு ஒன்று கொடுத்தே ஆகணும்னா என்ன சாப்பிடட்டும், அந்த என் குழந்தைய காப்பாற்றி. இல்லை முழுசா என்ன சாப்பிடட்டும், வெளியில வந்தா போரும், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு கிருஷ்ணனுடைய சரணத்துல போய் விழுந்தா. கர்த்தும் அந்நதா கர்த்தும் சக்தன்னு பகவானுக்கு ஒரு பேர். அவன் என்னன்னா, இல்லை என்னால் உன்னை மட்டும்தான் காப்பாற்ற முடியும், இல்லை உன் குழந்தைய தான் காப்பாற்ற முடியும், இல்லை உன்னை பாதி குழந்தை, இப்படியா சொல்ல போறான் பகவான். என்ன பண்ணுவான்னா, இவ இப்படி சொன்னாலே தவிர பகவான் என்ன பண்ணான்னா, உன்னையும் அந்த குழந்தையும் காப்பாற்றி அம்மாவையும் காப்பாற்று. அதுதான் சர்வசக்தன்கிறதுக்கு அழகு, இந்த வார்த்தைக்கு அர்த்தம். உடனே பகவான் பார்த்தார், அங்குஷ்ட மாத்திரமரம் அமலம். எந்த பிரபுவுக்கு கர்ப்பவாசங்கள்லாம் கிடையாதோ, எந்த பிரபுவுடைய சரணத்தை பிடிச்சாலே கர்ப்பவாசம் கிடையாதோ, அந்த எந்த பிரபுவை ஸ்மரிச்சாலே கர்ப்பவாசம் கிடையாதோ அந்த பிரபு அங்குஷ்ட மாத்திரமலம் புரன் மகர குண்டலம். ஒரு அங்குஷ்ட மாத்திரம், ஒரு கட்டவிரல் பிரமாணத்துல ஒரு ரூபத்தை எடுத்துட்டு, அதுல எப்படின்னா அதுல வைகுண்ட ரூபமா, சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கிரீடம் வனமாலை வைஜெயந்தி முக்தாரம் வைஜெயந்தி மாலை, ஒரு விதமான கவச்சம் கேயூரம் குண்டலம் முக்தாரம் எதையுமே குறைச்சிக்கலையா.
ஒரு கட்டவரல் பிரமாணம் தான். அதுல வைகுண்ட ரூபத்தை எடுத்துட்டான். எதையுமே குறைச்சிக்கல. குறைச்சிக்காம போய் கர்ப்பவாசம் பண்ணி அந்த அஸ்திரதேஜஸ்வகதையா உடனே உள்ள போய் அந்த பரீட்சித்து பார்த்தா என்ன ஆயிருக்கான்னா, ஒரு அந்த அக்னியினுடைய அஸ்திரத்தினுடைய இது என்ன ஆயிடுச்சு, அந்த அதனுடைய தேஜஸ் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய வீரியம் என்ன ஆச்சுன்னா, இந்த குழந்தை எரிஞ்சு கறி துண்டா போயிட்டான், ஜீவனே இல்லை. உடனே என்ன பண்ணார் பகவான்னா, தன்னுடைய மங்கள கட்டாட்சத்தை அந்த சிசு மேல போட்டார். அப்படி ஜீவன் வந்தது. வந்த குழந்தை கண்ணை திறந்து முதல்ல யாரை பார்த்ததுன்னா பகவானை தான் பார்த்தது. என்ன ஒரு பரீட்சித்து பண்ண பாக்கியம்னா, நம்மெல்லாம் பிறந்து இத்தனை யஜ்ஞயாகாதிகளோ கர்மங்களோ ஒரு அஷ்டாங்க யோகமோ பக்தி ஏதோ ஒரு மார்க்கம் பண்ணி கிடைக்குமான்னு பகவானை நோக்கி பிரயாணப்பட்டு இருக்கோம். ஆனா கிடைப்பானான்னு தெரியல. அப்படியே கிடைப்பானாலும் எவ்வளோ யுகம்னா எவ்வளோ காலம்னா பகவானே சொல்லிட்டார், பகூனாம் ஜென்மநாமந்தேங்கிறார். அப்படியே கிடைச்சாலும் கச்சித் எததி சித்தையே, முன்னாடியே சொன்னது போல இவ்வளோ இருக்கு. ஆனா அவன் பிறக்கவே இல்லை, பகவானை பக்தி பண்ணவே இல்லை. ஆனா அவனுக்கு என்ன ஒரு புண்ணியம்னா, அவன் பண்ண புண்ணியம் என்ன ஆச்சுன்னா, பகவான் அவனை காப்பாத்துறார். முதல் பார்வை யாருன்னா பகவான் மேல அவனுக்கு விழு.